அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை நாசமாக்கும் நச்சு பண்புகள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலத்திலே அதிகமான மக்கள் அற்ப வாழ்விற்காக தங்களை அடகு வைத்து அசிங்கமான அர்த்தமற்ற காரியங்களிலே அடைபட்டு இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அளவில்லா மறுமை வாழ்விற்காக நம்மை அர்ப்பணித்து இழிவான செயல்களை விட்டும் விலகி இனிய காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த அளவிற்கெனில் மார்க்க நெறிமுறைக்கு கட்டுப்படுவதுதான் முக்கியம் என்பதால் தடுமாறி கொண்டிருக்கின்ற ஊரையும் உறவினர்களையும் பகைத்து கொண்டு பல கடமையான சுன்னத்தான மற்றும் அனுமதிக்கப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நமது அமல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு ஆசைப்பட்ட சொர்க்கத்தை அடைய வேண்டுமெனில் சில தன்மைகளை நம்மிடமிருந்து நாம் வேரோடு களைந்தெறிய வேண்டும். அந்த பண்புகளின் அடையாளங்கள் தென்படுகின்ற நிலையிலே காலத்தை ஒதுக்கி வியர்வையை சிந்தி சிறந்த காரியங்களை செய்திருந்தாலும் அவை அல்லாஹ்விடத்திலே எந்த மதிப்பும் இல்லாததாகிவிடும். வழங்கப்பட்ட அருள்கொடைகளை வாரி இறைத்திருந்தாலும் அக்காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் வீணாகிவிடும். ஆகவே நமது அமல்களை பால்படுத்தக்கூடிய அத்தகைய நச்சு பண்புகளை பற்றி பார்ப்போம். இணை வைத்தல். நாள்தோறும் இறை நிராகரிப்பாளர்கள் நாடே போற்றுகின்ற வகையிலே நற்காரியங்களை செய்தாலும் சேவை செய்வதையே தங்களது கொள்கையாக கொண்டிருந்தாலும் மற்றவர்களின் வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்படுத்துவதையே தங்களது இலட்சியமாக கொண்டிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து அமல்களையும் அழித்து விடுவான் என்பதை அனைத்து முஸ்லிம்களும் அறிந்து வைத்துள்ளனர். அந்த இறை நிராகரிப்பாளர்களிடம் நிறைந்துள்ளதை போன்றே பல வழிகேடான செயல்கள் முஸ்லிம்களிடத்திலே மலிந்து காண கிடக்கின்றது. காபிர்கள் தங்களது கடவுளை மனித படைப்பின் தோற்றல்கள் சிலைகளை வடிப்பதை போன்று பல பெயர் தாங்கி முஸ்லிம்கள் படைப்பினங்களான மனிதர்களை அவுலியாக்கள், மகான்கள், ஷேகுமார்கள் என்று துதிபாடி அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி தர்கா வழிபாட்டிலே வீழ்ந்து கிடக்கின்றனர். தாயத்து, தகடு, ஜோதிடம், குறிபார்த்தல், நல்ல நேரம், கெட்ட நேரம் போன்ற மூட நம்பிக்கையிலேயே மூழ்கி இணை வைப்பிலே ஊறி போய் கிடக்கின்றனர். மோமீன்களாக நோன்பு, தொழுகை, ஹஜ் போன்ற மற்றும் பல வழிபாடுகளை புரிந்திருந்தாலும் அவர்களது வாழ்விலே இணை வைப்பு என்பது சாக்கடை நீரை போன்று இரண்டர கலந்து காணப்படுகிறது. இந்நிலையில் இவர்களின் நற்காரியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்குரிய பிரதிபலன்களை பெற்று கொள்வார்களா? மாறாக நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்களா என்பதை அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான். இணை கற்பிப்போர் தமது இறை மறுப்புக்கு தாமே சாட்சி கூறி கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ்வின் பள்ளி வாசல்களை நிர்வகிப்பது தகாது. அவர்கள் செய்தவை அழிந்து விட்டன. அவர்கள் நரகில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 17. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.